السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما وارزقني فهما وأنت أحكم الحاكمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கூட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிற சகோதரர் சைஃபுத்தீன் அவர்களே, எனக்கு முன்பு உரையாற்றிவிட்டு அமர்ந்திருக்கிற மரியாதைக்குரிய ஷேக் இக்பால் ஃபிர்தோசி மற்றும் ரஹ்மத்துல்லா ஃபிர்தோசி அவர்களே, இந்த கூட்டத்தில் பங்கு பெற்று பயன்பெற வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக பல இடங்களில் இருந்தும் வருகை தந்திருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு தாங்கள் வாழ் மக்கள் பயன்பெற வேண்டும் என்கிற நல்ல நோக்கத்தில் சமூகத்தின் தற்போதைய தேவைக்கேற்ப தலைப்புகளில் சிறப்பான ஏற்பாடுகளோடு இந்த பொதுக்கூட்டம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தின் இறுதி தலைப்பாக இன்றைய உரையில் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினர் யார் என்கிற இஸ்லாமிய சமூகத்தின் கொள்கை சார்ந்த ஒரு தலைப்பை தந்து என்னை பேசும்படி அழைத்திருக்கிறார்கள். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற இந்த பேர் இஸ்லாமிய சமூகத்திற்கு மத்தியில் மிகவும் பிரபல்யமானது. அதிலும் குறிப்பாக தர்காவிற்கு போகக்கூடாது, கந்தூரி கொண்டாடக்கூடாது, பிதாத்தான மார்க்கத்தில் பெயரில் புதிய காரியங்கள் அனுஷ்டானங்களை எல்லாம் செய்யக்கூடாது, ஆன்மீகத்தின் பெயரால் யாரையும் ஏமாற்றக்கூடாது, தாயத்துகள் தகடுகள் இவைகளையெல்லாம் கட்டக்கூடாது, ஜெண்டாக்கள் என்கிற பெயரிலே ஒவ்வொரு தர்காக்கள் தோறும் கொடிகளை ஏற்றி வைத்து அந்த கொடிகளுக்கு புனிதம் இருப்பதாக நம்பக்கூடாது, நல்ல நேரம் தீய நேரம் என்பன போன்ற நம்பிக்கைகளில் மூழ்கி பால் கித்தாபு போன்ற மூட பழக்க வழக்கங்களிலே மூழ்கி இருக்கக்கூடாது. அதே போன்று தொழுகை போன்ற இபாதத்துகளை வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில்தான் நிறைவேற்ற வேண்டும் என்பன போன்ற கொள்கைகள் சுமார் 35-40 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முஸ்லிம்கள் வாழுகிற புழுதி பறக்கும் இந்த பொது வீதிகளில் என்றைக்கு பேசப்பட்டதோ அன்றிலிருந்து பெரும்பான்மையான பள்ளிவாசல்கள் இது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் சார்ந்த பள்ளி என்கிற போர்டை போட ஆரம்பித்தார்கள். இது 4 மதுஹபுகளில் ஒரு மதுஹபை ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டுமே தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற பள்ளி. இங்கே நெஞ்சில் கை கட்டவோ, சப்தமாக ஆமீன் சொல்லவோ, அத்தஹியாத்தில் விரலை அசைக்கவோ அல்லது விரலை ஆட்டவோ கூடாது என்பன போன்ற பெயர் பலகைகளை தமிழகத்தின் பள்ளிவாசல்களில் அதிகமாக நாம் பார்த்து வருகிறோம். அப்போது இருந்துதான் இந்த சமூக மக்களுக்கு மத்தியில் நாம் எல்லாம் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தா அல்லது நம்முடைய வட மாவட்டங்களில் பெரும்பாலும் அஹ்லே சுன்னத் வல் ஜமாத் என்று எழுதுவார்கள். எது எப்படியோ அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற வார்த்தை பிரயோகம் இஸ்லாமிய சமூகத்தில் கொஞ்சம் பிரபல்யமானது தான். ஆனால் பரிதாபத்திற்குரிய விஷயம், இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற இந்த டேர்ம், இந்த வார்த்தை, இந்த வாக்கியம், இந்த சொல்லாடல் இஸ்லாமிய சமூகத்திலே முதல் எப்போது துவங்கப்பட்டது, எப்போது பயன்படுத்தப்பட்டது, யாரால் பயன்படுத்தப்பட்டது என்கிற தரவுகளை நீங்கள் கொஞ்சம் அந்த போர்டு மாட்டியவர்களிடத்திலே கேட்டால் பெரும்பாலும் அவர்களுக்கு சொல்ல தெரியாது. பாதலால் தான் இந்த முஸ்லிம் சமூகம் எங்கெல்லாம் அடர்த்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அங்கேவெல்லாம் இந்த கொள்கை குறித்த தெளிவுகள் சொல்லப்படுவது, பேசப்படுவது எங்கள் அமைப்பின் தார்மீக கடமை என்கிற அடிப்படையிலே இந்த தலைப்புகளை வைத்து பல ஆண்டுகளாக பேசி வருகிறோம். அன்பார்ந்தவர்களே, அஹ்லுஸ் சுன்னா என்றால்
சுன்னத்தை சார்ந்தவர்கள். சுன்னா என்றால் நபியின் வழிமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வழிமுறைக்குத்தான் இஸ்லாமிய மரபில் சுன்னா என்கிற வார்த்தை உபயோகிக்கப்படுகிறது. அஹ்லுஸ் சுன்னா என்றால் சுன்னாவை சார்ந்திருக்கிற மக்கள். அது என்ன சுன்னாவை சார்ந்திருக்கிற மக்கள்? மார்க்கம் என்கிற பேரிலே, வழிபாடுகள் என்கிற பேரிலே, ஆன்மீகம் என்கிற பேரிலே, வணக்க வழிபாடுகள் என்கிற பேரிலே எதை நாம் செய்தாலும் அதற்கு சுன்னாவில் இருந்து வழிகாட்டுதல் இருக்கிறதா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்து காட்டியிருக்கிறார்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது குறித்து நமக்கு சொல்லி இருக்கிறார்களா? இது குறித்து நமக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று சரியான முறையில் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அடுத்து என்ன? வல் ஜமாஅ. ஜமா என்றால் கூட்டம் என்று பொருள். கூட்டம் என்றால் என்ன? ஜமாஅத்து ஸஹாபா, சஹாபாக்கள் என்கிற கூட்டம். இப்ப யாரெல்லாம் சுன்னா என்கிற நபி வழியையும் ஜமாஅத் என்கிற சஹாபாக்களுடைய சிந்தனைகளையும் பின்பற்றி வாழுகிறார்களோ அவர்களுக்கு இந்த அஹ்லுஸ் சுன்னத்தி வல் ஜமாஅத் என்கிற பெயர் பயன்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த பெயர் அவர்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும்? நம்மை அல்லாஹ் முஸ்லிம் என்று தானே சொல்லுகிறான். நமக்கு முஸ்லிம்கள் என்று தானே பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தங்களை முஸ்லிம் என்று தானே சொல்லிக் கொண்டார்கள். அப்புறம் ஏன் இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற புதிய பெயர்? இப்படிப்பட்ட சிந்தனை சமூகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கும் இருக்கும். நீங்கள் குர்ஆனை நன்றாக படித்து பார்த்தால் அல்லாஹ் நமக்கு முஸ்லிம் என்று பெயர் சூட்டுவதை போலவே முஃமின் என்றும் பெயர் சூட்டுகிறான். முஸ்லிம் என்கிற பெயர் தான் இருக்கிறதே, அப்புறம் எதுக்கு மூமின் என்கிற பெயர்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை முஸ்லிம்கள் என்று குறிக்கிறது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுபவர்களை முஸ்லிம் என்கிற பதம் குறிக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டவர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுபவர்களை முஸ்லிம் என்கிற பதம் குறிக்கிறது. ஆனா முஃமின் என்கிற வார்த்தை பதம், முஃமின் என்கிற வார்த்தை பிரயோகம் ஏன் உபயோகிக்கப்பட வேண்டும்? இறை நம்பிக்கையாளர் என்கிற வார்த்தை ஏன் உபயோகிக்கப்பட வேண்டும்? காரணம், முஸ்லிம் என்கிற பெயரிலே, முஸ்லிம் என்கிற போர்வையிலே அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்தில் சரியான நம்பிக்கை இல்லாமல் நயவஞ்சகர்களும் இருந்தார்கள். அல்லாஹ்வை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பாமல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டிய முறைப்படி ஏற்றுக்கொள்ளாமல், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று காட்டக்கூடிய விதத்திலே உள்ளத்திற்குள் இறை மறுப்பை வைத்துக் கொண்டு வெளியே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கிற போர்வையில் நடித்து கொண்டிருக்கிற மக்களிடமிருந்து தூய்மையான மக்களை வேறுபடுத்தி காட்ட முஃமின் என்கிற சொல்லாடல் தேவைப்பட்டது. அதனால் தான் நயவஞ்சகர்கள் சில பேர் நாங்களும் உங்களை போன்ற இறை நம்பிக்கையாளர்கள் தான் என்கிற அந்த வார்த்தை அவர்கள் சொன்னபோது, காலு ஆமன்னா, நாங்களும் மூமின்கள் தான், நாங்களும் நம்பிக்கையாளர்கள் தான் என்கிற ரீதியில் அவர்கள் சொல்லும்போது அல்லாஹ் அவர்களை மறுக்கிறார். நீங்கள் ஆமன்னா என்று சொல்லாதீர்கள், வேண்டுமானால் அஸ்லம்னா, நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள். அப்போ முஸ்லிம் என்பதை இறை மறுப்பிலிருந்து வெளியே இருக்கிற அல்லது இணை வைப்பு செய்யாத எல்லாரையும் குறிப்பதற்குண்டான பொதுவான பேர். ஆனா அந்த பேரிலே இருக்கக்கூடிய சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அதில் அந்த இஸ்லாம் என்கிற மார்க்கத்திற்கு எதிராக இஸ்லாமின் பேரிலேயே சிலர் செயல்பட்டால், முஸ்லிம் என்கிற அந்த வார்த்தையை தனக்கு பெயராக சூட்டிக்கொண்டு சரியான முஸ்லிமாக வாழாமல் அவன் இருந்தால், அந்த மக்களிடமிருந்து தூய்மையான கொள்கையை பின்பற்றுபவர்களை பிரித்து காட்டுவதற்காக முஃமின்கள் என்கிற சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு சஹாபாக்களுடைய அந்த இறுதி காலகட்டத்தில் இஸ்லாமின் பெயரால் நிறைய குழப்பங்கள் வர ஆரம்பித்தன. காரணம், இந்த முஸ்லிம்களை நம்ம என்ன செய்யணும்? இஸ்லாத்தின் பெயரால் புதிது புது சிந்தனைகளை கொண்டு வந்தால்தான் இவர்களை பிரிக்க முடியும், இவர்களை ஒழிக்க முடியும், இவர்களுடைய ஆற்றலை குறைக்க முடியும் அப்படின்னு எதிரிகளுடைய சதிகளால் இஸ்லாத்தின் பெயரால் நிறைய வழிகட்ட சிந்தனைகள் வந்தது. இஸ்லாம் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க சொல்கிறது, அல்லாஹ் அல்லாத யாரையும் வணங்க கூடாது என்று தடுக்கிறது. இஸ்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்ற சொல்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாத யாருக்கும் இந்த மார்க்கத்தில் எந்த அடிப்படைகளையும் உருவாக்கக்கூடிய தகுதிகளை தரக்கூடாது என்று சொல்லுகிறது. ஆனா பின்னாடி வந்த மக்கள் இந்த மார்க்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக புதிதான சிந்தனைகளை கொண்டு வந்தார்கள். மார்க்கத்தின் அடிப்படை மூலாதாரங்களுக்கு தங்களுடைய இஷ்டப்படி சுய வியாக்கியானங்களை தர ஆரம்பித்தார்கள். சில குறிப்பிட்ட நபித்தோழர்களை நாங்கள் நேசிக்கிறோம் என்கிற பேரிலே, குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பேரிலும், அஹ்ல பைத் என்கிற நபித்தோழர்கள், அதாவது நபியின் குடும்பத்தவர்கள் பேரிலும் நாங்கள் அன்பு வைத்திருக்கிறோம்.
பாசம் வைத்திருக்கிறோம், நேசம் வைத்திருக்கிறோம் என்கிற பேரில் அவர்களை வரம்பு கடந்து புகழ ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய புகழ் மாலையை சமூகத்திலே உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் அல்லாத ஏனைய நபித்தோழர்களை பேச ஆரம்பித்தார்கள், ஏச ஆரம்பித்தார்கள். மார்க்கத்திலே இல்லாத நிறைய சடங்குகளை கொண்டு வர ஆரம்பித்தார்கள். அப்போ அந்த இடத்திலே நாங்கள் எல்லோரும் சரியான சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், ஜமாத்து சஹாபா என்கிற எல்லா சஹாபாக்களையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் என்கிற அடிப்படையில் தூய்மையான கொள்கைவாதிகள் தங்களை அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் என்கிற பேரிலே அடையாளப்படுத்த வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளானார்கள். சரியான வரலாற்று தரவுகளின்படி முதலாக அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் என்கிற பெயரை யார் பயன்படுத்தினார் அப்படின்னு பார்க்கும்போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் இந்த வாசகத்தை முதலாக பயன்படுத்துகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களில் ஒருவர், உலமாஉ ஸஹாபா என்கிற சஹாபாக்களில் இருந்த அறிஞர்களில் ஒருவர், துர்ஜுமானுல் குர்ஆன், குர்ஆனுக்கே மொழிபெயர்ப்பாளர் என்கிற சிறப்பை பெற்றவர். அல்லாஹும்ம ஃபக்ஹு ஃபித்தீன், யா அல்லாஹ் இவருக்கு மார்க்கத்திலே விளக்கத்தை கொடு, குர்ஆனுடைய கல்வியை கொடு என்று அல்லாஹ்வின் தூதரால் பிரத்யேகமான முறையிலே பிரார்த்தனை செய்யப்பட்டவர். குர்ஆனுடைய வசனங்களுக்கு ஏராளமான விளக்க உரைகளை தந்தவர். பின்னால் வந்த மக்களுக்கு, பின்னால் வந்த இறை நம்பிக்கையாளர்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய விதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களை தான் வாழுகிற காலத்திலேயே தொகுத்து அதற்குண்டான விளக்க உரைகளையும் எழுதி சமூக மக்களுக்கு பாடம் நடத்தியவர். அப்போ அந்த அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தான் என்ன செய்றாங்க, முதலா ஒரு வசனத்திற்கு விளக்கம் கொடுக்கும் போது குர்ஆனில் ஒரு வசனம் வருகிறது. எப்படி? யௌம தபியது வுஜூஹ் வ தஸ்வது வுஜூஹ், மறுமை நாளில் சிலருடைய முகங்கள் வெள்ளை வெளேர் என்று இருக்கும், சிலருடைய முகங்கள் கருத்த வேலியிலே இருக்கும். யாரெல்லாம் இந்த பூமியிலே நல்லவர்களாக வாழ்ந்தார்களோ, மார்க்கத்தை நிலைநாட்டினார்களோ, இறைவனுக்கு இணை வைக்காமல் வாழ்ந்தார்களோ, புதிதான அனுஷ்டானங்களை செய்யாமல் இருந்தார்களோ, தூய்மையான குர்ஆனையும் தூய்மையான சுன்னாவையும் பின்பற்றினார்களோ, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது யௌம தபியது வுஜூஹ், சிலருடைய முகங்கள் எப்படி இருக்கும், வெண்மையாக இருக்கும். யாரெல்லாம் இந்த மார்க்கத்தை பின்பற்றவில்லையோ, படைத்த ஒரே இறைவனை வணங்கவில்லையோ, அந்த இறைவனுக்கு இணை வைத்தார்களோ, மறுமையை விட உலகத்தையே தேர்ந்தெடுத்தார்களோ, உலகத்தின் வாழ்க்கைக்காக மறுமையை மறந்து போனார்களோ, இவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்லுகிறான், தஸ்வது வுஜூஹ், சில முகங்கள் கருப்பாக இருக்கும். அந்த வசனத்துக்கு விளக்க உரை எழுதும் போது அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அஹ்லு சுன்னாவினருடைய முகம் மறுமையில் வெண்மையாக இருக்கும், அஹ்லுல் பிதா, பிதாத்துவாசிகளுடைய முகம் மறுமையில் கருமையாக இருக்கும் என்று முதலாக இஸ்லாமிய சமூக மக்களுக்கு மத்தியில் பகிரங்கமாக அஹ்லு சுன்னா என்கிற பெயரை பயன்படுத்தியது யாரு? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதற்கு பிறகு வந்த இமாம்கள், குறிப்பாக இமாம் அல் ஹசனுல் பஸரி, அதே போன்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், இமாம் மாலிக் இப்னு அனஸ், இவர்கள் எல்லாத்துக்கும் மூத்தவராக இருந்த இமாம் அபு ஹனீஃபா ரலியல்லாஹு அன்ஹும், இவர்கள் எல்லோருமே தங்களை அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் என்று தான் அடையாளப்படுத்திக் கொண்டார்கள். அப்போ காலமாக இஸ்லாமிய சமூகத்தில் யார் ஷியாக்கள் என்கிற கொள்கையில் இல்லாமல் இருக்கிறார்களோ, முத்தசிலாக்கள் என்கிற கொள்கையிலே இல்லாமல் இருக்கிறார்களோ, ஜஹமியாக்கள் என்கிற கொள்கையிலே இல்லாமல் இருக்கிறார்களோ, முர்ஜியாக்கள் என்கிற கொள்கையில் இல்லாமல் இருக்கிறார்களோ, கதரியாக்கள் என்கிற கொள்கையில் இல்லாமல் இருக்கிறார்களோ, இவங்கெல்லாம் யாரு? ஜஹமியாக்கள் என்று நாம் சொன்னாலும், முத்தசிலாக்கள் என்று சொன்னாலும், கவாரிஜிகள் என்று சொன்னாலும், இவங்க எல்லாரும் யாரு? சஹாபாக்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், சஹாபாக்களை மறுத்தவர்கள், சஹாபாக்களை பழித்தவர்கள், குர்ஆனுடைய வசனங்களுக்கு சுய விளக்கத்தை தந்தவர்கள், மார்க்கத்தின் பல மூலாதாரங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றவர்கள். அவர்களிலே சிலர் கபர் வேதனை இல்லை என்றார்கள், அவர்களில் சிலர் பெரும்பாவம் செய்தால் மார்க்கத்தை விட்டு வெளியே போனவர் என்றார்கள், அவர்களில் சிலர் குர்ஆன் அருளப்பட்டதல்ல அது படைக்கப்பட்டது என்றார்கள். அப்போ இந்த வழிகட்ட அமைப்பினர்களிடம் இருந்து, இந்த வழிகட்ட சிந்தனைவாதிகளிடமிருந்து வேறுபட்ட மக்கள் நாங்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த சமூகத்திலே முதலாக அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாத் என்கிற வார்த்தை பிரயோகம் வந்தது. இது இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? இது இந்த பள்ளிவாசல்களிலே போர்டு மாட்டியிருப்பவர்களுக்கு தெரியுமா? எந்த அர்த்தத்திலே, எந்த விளக்கத்திலே முதலாக இந்த சமூகத்தில் அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று வந்தது என்பதை இவர்கள் என்றைக்காவது படித்திருக்கிறார்களா? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற வார்த்தை முழுக்க தர்கா வழிபாட்டிற்கு எதிரானது, முழுக்க பிதாத்துகள் என்கிற அனாச்சாரங்களுக்கு எதிரானது, மார்க்கத்தில் குர்ஆனுடைய வசனங்களுக்கு சுய விளக்கங்களை தருவதற்கு எதிரானது, சுன்னாவை மறுப்பதற்கு எதிரானது.
அப்ப அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற வார்த்தை ஒரு வரவேற்கப்பட வேண்டிய வார்த்தை. ஆனால் அதுல பிரச்சனை என்ன? மாற்றமான அர்த்தத்திற்கு அது பயன்படுத்தப்படுகிறது. குறிப்பாக இந்தியாவில் தங்களை தேசியவாதிகள் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக, இந்த நாட்டை நேசிக்கிற மக்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதற்காக நாங்கள்லாம் இது இந்தியர்கள், பாரதியத்தை நேசிப்பவர்கள், தேச விரும்பிகள் என்று சொல்லுவார்கள். ஆனா உண்மையிலேயே நீங்க நல்லா அவர்களை பத்தி சிந்திச்சு பார்த்தா எப்படிப்பட்ட அடிப்படையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்கும்? தேசத்தின் ஒற்றுமையை குலைப்பவர்களாக இருப்பார்கள், தேசத்தின் ஒருமைப்பாட்டை குலைப்பவர்களாக இருப்பார்கள், இந்தியாவின் இறையாண்மையை குலைப்பவர்களாக இருப்பார்கள், சமூக ஒற்றுமையை குலைப்பவர்களாக இருப்பார்கள். ஆனா தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளும் போது நாங்கள் இந்த தேச நேசிகள், நாங்கள் தேசபக்தர்கள் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி தான் அல்லாஹ் காப்பாத்தனே முழுக்க முழுக்க பிதாத்துகளை செய்து கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவங்களிலேயே முதன்மையான பாவம் என்று சொல்லுகிற, சொர்க்கத்திற்கு எந்த நிலையிலும் நுழைய முடியாது என்று சொல்லி இருக்கிற, சொர்க்கம் அவர்கள் மீது ஹராம் என்று சொல்லி இருக்கிற அல்லாஹுக்கு இணையான காரியங்களை செய்து கொண்டு தங்களை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிறார்கள். அந்தோ பரிதாபம். அப்ப இந்த விஷயத்தை பற்றி இஸ்லாமிய சமூக மக்களுக்கு விளக்கம் கொடுப்பது நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிற கடமை. மார்க்கத்தில் எந்த விஷயங்களை நம்ம பேசினாலும், மார்க்கத்தில் எந்த விஷயங்களை நம்ம விளக்கி சொன்னாலும் எல்லாத்துக்கும் மேல முதல் இடத்திலே வைத்து பேசப்பட வேண்டிய விஷயம் இந்த அஹ்லுஸ் சுன்னா என்கிற விஷயம். அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கை என்ன? எதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் இவர்கள் தங்களை அஹ்லுஸ் சுன்னாவினர் என்று அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் வந்தது? முதல்ல அஹ்லுஸ் சுன்னாவினுடைய கொள்கை என்ன? படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனே, அவனுக்கு இணை துணைகள் இல்லை. இதுதான் அஹ்லுஸ் சுன்னாவினருடைய முதல் கடமை. படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்றால் என்ன? அவனை மட்டுமே வணங்க வேண்டும், அவனிடம் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவனிடம் மட்டுமே நம்ம உதவி தேட வேண்டும், அவனிடம் மட்டுமே நாம் நமக்கு தேவையான அத்துணை விதமான அம்சங்களையும் கோர வேண்டும், அவன் மீதே தவக்குல் என்கிற அந்த பொறுப்பு சாட்ட வேண்டும், அவனிடம் மட்டுமே பாதுகாவல் தேட வேண்டும், அவனுக்காக மட்டுமே அறுத்து பலியிட வேண்டும், அந்த அல்லாஹுக்காக மட்டுமே நேர்ச்சை செய்ய வேண்டும், அந்த அல்லாஹ்விடத்தில் மட்டுமே பிரார்த்தனை செய்ய வேண்டும். இப்போ இன்றைக்கு இந்த தமிழக மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகளில் யார் இந்த விஷயத்தை செய்கிறார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் பொதுமக்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் முஸ்லிம் முஹல்லாவிலே வசிக்கக்கூடிய மக்களே. அல்லாஹுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கும் இருக்கிறது என்று நம்புபவர்கள் உண்மையான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினரா? அல்லாஹ்விடத்தில் செய்கிற பிரார்த்தனையை அல்லாஹ் அல்லாதவரிடத்திலே செய்தால் அது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினரா? அல்லாஹுக்காக அறுத்து பலியிட வேண்டியவர்கள் அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுத்து பலியிடும் போது அது அஹ்லுஸ் சுன்னாவினுடைய கொள்கையா? அல்லாஹுக்காக மட்டுமே நேர்ச்சை செய்ய வேண்டும், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சை செய்தால் அது அஹ்லுஸ் சுன்னாவினுடைய நிலைப்பாடா? இதைத்தான் நீங்க புரியணும். அப்போ அல்லாஹ் மட்டுமே ஒருவன், அல்லாஹ் அவன் மட்டுமே தான் இறைவன், அவனுக்கு துணை இல்லை இணை இல்லை என்றால் அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆற்றலை அவனுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும், அவனிடத்தில் மட்டும்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், அவன் மட்டும்தான் நம்மை பாதுகாப்பான் என்று நம்ப வேண்டும். ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து மந்திரிக்கப்பட்ட ஒரு தாயத்தை கையிலோ கழுத்திலோ கட்டிவிட்டு, கையிலோ கழுத்திலோ இடுப்பிலோ காலிலோ கட்டிவிட்டு அது நம்மை காக்கும் என்று நம்பினால் இது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்திற்கு எதிரானது. அவர்கள் மந்திரித்து தரக்கூடிய ஒரு தண்ணீரை பருகிவிட்டால் நிவாரணம் கிடைத்துவிடும் என்று நம்பினால் அது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்திற்கு எதிரானது. அதுதான் நம்ம இந்த இடத்துல புரியணும். இரண்டாவது என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியான நபி ஆவார். இது அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினுடைய கொள்கை. இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பிறகு இன்னொரு நபி வருவார், இன்னொரு இறை தூதர் வருவார் என்று ஒருவர் நம்பினால், உதாரணமாக நம்முடைய சமூகத்திலே பிரபல்யமாக இருக்கிற அஹ்மதியா ஜமாத் என்கிற பெயரில் அறியப்பட்டவர்களோ அல்லது காதியானிசம் என்கிற கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களோ இருந்தால் அவர்கள் என்னது? அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்திற்கு எதிரானவர்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுக்கு பிறகு எந்த நபியும் இல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்? சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் கொண்டவர், மார்க்கத்தில் ஷரியத்தில் எந்த விஷயத்தையும் யாருக்கும் புதிதாக இயற்றுவதற்கு சக்தி இல்லை என்று சொல்லணும். அல்லாஹ்வின் மீது எனக்கு நிறைய அன்பு இருக்கிறது, அல்லாஹ்வின் மீது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கிறது என்பதனால் ஐங்காலை தொழுவதற்கு பதிலாக 5 நேரம் தொழுவதற்கு பதிலாக 10 நேரம் தொழுவதற்கு எனக்கு அனுமதி இருக்குதா? அதிகாலை நேரத்திலே 2 ரக்காத் சுபஹுக்கு பதிலாக 4 ரக்காத் என்று நான் இஷ்டம் போல் தொழலாமா? ஒரு ரக்காத்திற்கு ஒரு முறை சூரத்துல் ஃபாத்திஹா ஓதாமல் இல்ல, எனக்கு நிறைய நேரம் இருக்கு, நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் நிறைய நன்மைகளை பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் 3 முறை சூரா ஃபாத்திஹா ஓதலாமா? என்ன சொல்லுவோமோ? இல்ல, ஓதக்கூடாது.
ஒரு முறை தான் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணும், ஃபஜ்ருக்கு 2 ரக்காத்து தான் தொழுவணும். குர்ஆன்ல இருக்குதா? ஃபஜ்ருக்கு 2 ரக்காத் என்பது குர்ஆனில் இல்லை. அது யார் நிர்ணயம் செய்தது? அது யார் தீர்மானித்தது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை ஒட்டுமொத்த உம்மாவும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் ஏற்றுக்கொண்டு செயல்படுகிறோமா இல்லையா? அப்ப இதுல நமக்கு என்ன விளங்குது, என்ன புரிகிறோம்? ஷரியத்தினுடைய அம்சங்களில், வணக்க வழிபாடுகள் என்கிற அம்சங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன நிர்ணயித்து கொடுத்தார்களோ, என்ன நமக்கு தீர்மானித்து கொடுத்தார்களோ அதை கொண்டு போதுமாக்கிக் கொள்பவர்கள் தான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர். அதற்கு மாற்றமாக இருப்பதை விட இல்லாததை சேர்த்தாலோ, இருப்பவற்றை குறைத்தாலோ அவர்கள் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திற்கு எதிரானவர்கள் என்று என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்தெந்த விஷயத்தில் சமூகத்திலே கொள்கை குழப்பங்கள் வந்ததோ அப்போதெல்லாம் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் நேர்மையான கொள்கையை, தூய்மையான கொள்கையை சமூக மக்களுக்கு மத்தியிலே அவர்கள் பிரச்சாரம் செய்கிற போது அந்த அறிஞர்கள் எல்லோரும், அந்த நேர்வழியில் நின்ற நல்லோர்கள் எல்லோரும், அந்த முன் சென்ற அந்த இமாம்கள் எல்லோரும் தங்களை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் என்று தான் அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். உதாரணமாக ஒரு காலகட்டத்தில் ஒரு குழப்பம் இப்படி வந்தது, எப்படி சொர்க்கம் இன்னும் படைக்கப்படவில்லை, நரகம் இன்னும் படைக்கப்படவில்லை என்று ஒரு புதிய கருத்தை சொன்னார்கள். அப்போது வாழ்ந்திருக்கிற அறிஞர்கள், இல்லை, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் என்கிற நமது கொள்கைப்படி சொர்க்கமும் நரகமும் ஏற்கனவே படைக்கப்பட்டு விட்டது. சொர்க்கம் படைக்கப்பட போய்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொர்க்கத்திலே இறக்கினான். சொர்க்கம் படைக்கப்பட போய்தானே அங்கே இருக்கிற மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூது செய்தார்கள். சொர்க்கம் படைக்கப்பட போய்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்கிய போது அவர்கள் சொர்க்கத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அப்போ எங்கெங்கெல்லாம் என்னென்ன மாதிரியான கொள்கை குழப்பங்கள் வருகிறதோ அங்கெல்லாம் சரியான ஆதாரங்களை மையமாக வைத்து, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை மையமாக வைத்து தூய்மையான அந்த கோட்பாடுகள் பேசப்படுவதுதான் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போன்ற ஒரு கட்டத்தில் இன்னொரு குழப்பம் வந்தது. அல்லாஹ்வை யாரும் பார்க்க முடியாது, அல்லாஹ்வை யாரும் மறுமையில் கூட பார்க்க முடியாது, அல்லாஹ் ஒரு ஒளி, அல்லாஹ்வுக்கு உருவமே இல்லை என்பன போன்ற சிந்தனைகள். இன்றைக்கும் கூட அந்த சிந்தனையில் பலரும் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது, ஆனால் அது எந்த உருவம், எப்படிப்பட்ட உருவம் என்று நமக்கு தெரியாது. அதை குறித்து அல்லாஹ் ரொம்ப விளக்கமாக சொல்லி இருந்தால் அறியாமையில் இருக்கிற மக்கள் அல்லாஹ்வுக்கு கூட இந்த உலகத்திலே ஒரு உருவத்தை செய்திருப்பார்கள். உதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். ஆனா அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறது. ஹதீஸிலே வருகிறது, லைலத்துல் கமர், அதாவது 14ஆம் நாள், அந்த நாளின் பௌர்ணமி நிலவை போல நாளைக்கு மறுமையில் சொர்க்கவாசிகள் இறைவனை பார்ப்பார்கள், அல்லாஹ்வுடைய உருவத்தை பார்ப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். குர்ஆனில் வசனம் கூட வருகிறது, அந்த நாளில் இறை நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹ்வை பார்ப்பார்கள் வருது. அப்போ அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் என்ன செய்றாங்க, அந்த கொள்கை குழப்பம் வரும்போது ஆதாரத்தோடு, இல்லை, மறுமையில் நாம் அல்லாஹ்வை பார்ப்போம் அப்படிங்கிற கொள்கையை நிலைநாட்டுகிறார்கள். அதே போன்று இன்னொரு ஒரு கூட்டம் வந்தது. எப்படி? அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் யாரை நேரடியாக சொர்க்கவாசிகள் என்று சொன்னார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாப்படி, ஹதீஸின்படி, அவர்களுடைய வாக்குமூலத்தின்படி யார் நேரடியாக சொர்க்கவாசிகள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறார்களோ அவர்களை தாண்டி வேறு யாருக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம இவர் சொர்க்கவாசி என்று நேரடியாக சொல்ல முடியாது. உதாரணமாக இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சொர்க்கவாசி என்று சொல்லலாமே தவிர, இதோ இந்த நபர், இந்த அப்துல்லா, இந்த அப்துல் ரஹ்மான், இந்த அப்துல் ரஹீம், இந்த அப்துல் அசீஸ், இந்த அப்துல் கஃபூர், இந்த அப்துல் ஷுக்கூர் அப்படின்னு அவங்களுடைய பேரை சொல்லி காட்டி இவர் சொர்க்கவாசி நம்ம யாரும் சொல்ல முடியாது. ஆனால் ஒரு கூட்டம் வந்தது, அவுலியாக்கள் என்கிற பேரிலே, அல்லாஹ்வின் நேசர்கள் என்கிற பேரிலே வாழ்ந்தவர்களின் சில பெயர்களை குறிப்பிட்டு இவர்களெல்லாம் சொர்க்கவாசிகள், இவர்களெல்லாம் சொர்க்கத்தில் உயர்ந்தவர்களாக இருப்பார்கள், இவர்கள் சொர்க்கவாசிகள் மாத்திரமல்ல நம்மை போன்ற சாமானியர்களையும் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவிற்கு செல்வாக்கு மிக்கவர்கள் அப்படிலாம் சொன்னாங்க. அப்போ அஹ்லு சுன்னாவுடைய இமாம்கள், இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருடைய பெயரை குறிப்பிட்டு இவருக்கு சொர்க்கம் என்று சொன்னார்களோ, உதாரணமாக அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கருக்கு சொர்க்கம், உமர் ஃபில் ஜன்னா, உமருக்கு சொர்க்கம், அதே போன்று பத்ரீன்கள், பத்ரு போரிலே கலந்து கொண்டவர்களுக்கு சொர்க்கம் அப்படின்னு யாரை பெயர் குறிப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களோ அவர்களை தாண்டி யாருக்கும் நேரடியாக இவர் சொர்க்கத்திற்குரியவர் அப்படின்னு என்ன செய்ய முடியாது, நம்ம யாரும் சொல்ல முடியாது என்று அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத் தங்களுடைய கொள்கையை நிலைநாட்டினார்கள். ஒரு கட்டத்தில் இன்னொரு குழப்பம் வந்தது.
பெரும்பாவம் செய்தவர்கள் எல்லாம் நரகவாதிகள். பெரும்பாவங்கள்னா என்ன? இணை வைப்புக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய எந்த பாவங்களாக இருந்தாலும். நம்முடைய நண்பர் கூட மதுவை பற்றி அழகாக பேசினார். மது குடிப்பவர்கள் சொர்க்கத்தின் வாடையை நுகர முடியாது என்று சொன்னார். உண்மைதான். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு அவர்கள் நிச்சயம் சொர்க்கத்திற்கு போய் விடுவார்கள். எதிலிருந்து தவிர்த்திருந்தால்? ஷிர்க் என்கிற பெரும்பாவத்திலிருந்து தவிர்த்திருந்தால் மற்ற எந்த பெரும்பாவத்தை செய்தாலும் அவன் மார்க்கத்தை விட்டு வெளியேறியவன், அவன் இறை மறுப்பாளன், அவன் நரகத்திலே நிரந்தரமாக இருப்பவன் என்று சொல்லக்கூடிய அதிகாரம் நமக்கு இல்லை. காரணம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா, நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை தான் மன்னிக்க மாட்டான், மாறாக மற்ற எந்த பாவங்களாக இருந்தாலும் அவன் நாடியவர்களுக்கு மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான். அதே போன்று குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, ஃபமன் ஜுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னah, நரகத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு யார் சொர்க்கத்திற்கு நுழைவாரோ அவர் வெற்றியாளர்கள். அப்போ இந்த உலகத்திலே பெரும்பாவங்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியது அல்லது அல்லாஹ்வை மறுக்கக்கூடியது என்பன போன்ற பாவங்களை தாண்டி எந்த பாவத்தை ஒருவன் செய்தாலும் அல்லாஹ் நாடும் போது அவனை மன்னிக்கிறான். அவனுடைய பாவங்களுக்கு ஏற்ப தண்டனையை கொடுத்து விட்டு பின்னர் அவர்களை மன்னிக்கிறான். அவர்களை சொர்க்கத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நுழைவித்து விடுவான். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, யாருடைய உள்ளத்தில் ஹப்பத்து ஹர்தலின் ஒரு கடுகின் முனையளவு ஈமான் இருக்கிறதோ, இறை நம்பிக்கை இருக்கிறதோ, அவனை அல்லாஹ் சொர்க்கத்திலே நுழைக்கிறான். அதே போன்று அல்லாஹ் சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இப்ன ஆதமின் மகனே, பூமி நிறைய நீ பாவங்கள் செய்துவிட்டு என்னை சந்திக்க வந்தாலும் சும்ம லா துஷ்ரிகு பி, எனக்கு இணை வைக்காமல், என்னோடு சேர்த்து யாரையும் அழைக்காமல், என்னோடு சேர்த்து யாரையும் வணங்காமல், எனக்கு செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை என் அல்லாதவர்களுக்கு நீ செய்யாமல் என்னை சந்தித்தால் அதே பூமி அளவு மன்னிப்பை கொண்டு நான் உன்னை சந்திக்கிறேன். அப்ப இந்த வசனங்கள், இந்த ஹதீஸ்கள் எல்லாற்றையும் வைத்து அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினர் என்ன சொல்கிறார்கள்? பெரும்பாவத்திலே ஈடுபடுபவன் காஃபிர் அல்ல, அவன் இறை மறுப்பாளன் அல்ல, அவன் நரகத்திற்குரியவன் அல்ல, அவன் பாவத்திற்கேற்ப அவன் தண்டனையை அனுபவித்தாலும் பின்னால் அவன் சொர்க்கத்திற்கு வந்து விடுவான். இப்படி எந்தெந்த நேரங்கள்ல எந்தெந்த சூழ்நிலைகள்ல இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் குழப்பங்கள் வந்ததோ, இஸ்லாமிய மார்க்கத்தின் பெயரால் குறிப்பாக கொள்கை குழப்பங்கள் வந்ததோ, அந்த இடங்களில் எல்லாம் தூய்மையான கொள்கையை சொன்னவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத். ஆனால் இன்றைக்கு நிலைமைகள் என்ன? இன்றைக்கு யாரெல்லாம் தங்களை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள்? அல்லாஹுக்கு இருக்கிற ஆற்றல் அல்லாஹ் அல்லாத அவுலியாக்கள் என்று அறியப்படுபவர்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அவர்கள் தங்களை அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்ளலாமா? நீங்கள் உங்களை உண்மையாலுமே அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்று சொல்லிக் கொள்பவர்களாக இருந்தால் அஹ்லுஸ் சுன்னாவினுடைய இமாம்கள் சொன்ன கருத்தின் பால் வாழுங்கள். அஹ்லுஸ் சுன்னாவினுடைய இமாம்கள் என்ன கொள்கை இந்த மக்களுக்கு சொன்னார்களோ அதன் பால் வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விட்டு சென்ற கொள்கையை பற்றி சொல்லும்போது எப்படி சொல்கிறார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தரத்துக்கும் ஃபில் மஹஜ்ஜத்தில் பைதா, வெள்ளை வெளேர் என்கிற பாதையிலே உங்களை நான் விட்டு செல்கிறேன். எப்படிப்பட்ட வெள்ளை வெளேர் என்கிற பாதை? லைலுஹா கனஹாரிஹா, அதனுடைய இரவு கூட பகல் போல் வெளிச்சமாக இருக்கிற வெள்ளை வெளேர் என்கிற பாதையில் விட்டு சென்றிருக்கிறேன். லா யஸீகு அன்ஹா பஅதி இல்லா ஹாலிக், அந்த வெள்ளை வெளேர் என்கிற பாதையை விட்டு யாரெல்லாம் விலகிச் செல்கிறானோ அவன் எல்லோருமே அழிவைத்தான் சந்திப்பான் என்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் தொழுகை எப்படி இருந்தது? அதே மாதிரி நம்ம காலம் வரைக்கும் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் மற்ற வணக்க வழிபாடுகள் எப்படி இருந்தது? அதே போன்று நம்முடைய காலம் வரைக்கும் இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலே அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கை எப்படி இருந்தது? அதே போன்று நம் காலம் வரைக்கும் இருக்கணும். இதுதான் அல் மஹஜ்ஜத்துல் பைதா என்கிற அந்த வெள்ளை வெளேர் என்கிற அந்த கொள்கையில், அந்த தூய்மையான பாதையில் நாம் இருக்கிறோம் என்று அர்த்தம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு முன்பு வாழ்ந்த வேதக்காரர்கள் அவர்களுக்குள் பிரிந்து 72 கூட்டமாக பிரிந்தார்கள். அதே போன்று இந்த உம்மத்து, இது உம்மத்தை முகமதாக இருக்கிற நம்முடைய இந்த உம்மத்து 73 கூட்டமாக பிரியும். அதிலே சின்தானி வஸபூன ஃபின்னார், 72 கூட்டமும் நரகத்திற்கு தான் போகும். வவாஹிதத்துன் ஃபில் ஜன்னா, ஒரே ஒரு கூட்டம் தான் சொர்க்கம் செல்லும். அது எந்த கூட்டம்? வஹியல் ஜமாஅ, அதுதான் அந்த ஜமாஅத், அதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப தெளிவாக முன்னறிவிப்பு செய்து விட்டார்கள். முஸ்லிம்கள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய எல்லாரும் முஸ்லிம்கள் என்று நினைத்து விடாதீர்கள். எல்லோரும் தங்களிடத்திலே தூய்மையான இஸ்லாம் இருப்பதாக கனவு காணாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒரு கூட்டம் யார் என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள். யார் அவங்க? மா அன அலைஹி வ அஸ்ஹாபி, நானும்
எனது தோழர்களும் எதில் இருக்கிறோமோ அதிலே இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்ற அந்த கூட்டம் என்று சொன்னார்கள். அப்போ தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், யாரெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியிலே இருந்தார்களோ, அந்த நபி தோழர்களுடைய வழியிலே இருந்தார்களோ, அவர்கள் தான் வெற்றி பெறக்கூடிய அந்த ஒரே கூட்டம். அப்ப அந்த கூட்டத்திற்கு என்று சில அடையாளங்கள் இருக்கிறது. என்ன அடையாளம்? அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி தோழர்களையும் சரியான முறையிலே பின்பற்றுவார்கள். அந்த பிள்ளைகளை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. இரண்டாவது விஷயம் என்ன? அவர்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடிப்பார்கள். தங்களுக்கிடையில் கருத்து வேறுபாடுகள் வந்தால் அந்த குர்ஆனின் சுன்னாவின் படியே திரும்புவார்கள். குர்ஆனுடைய வசனங்களுக்கு சுய விளக்கம் தர மாட்டார்கள். குர்ஆனை சுன்னாவை கொண்டும் சஹாபாக்களுடைய கூற்றுக்களை கொண்டும் விளங்குவார்கள். இதுதான் அவர்களுக்கு முதல் அடையாளம். அடுத்து என்னது? அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் தொட்டு அவர்களுடைய சுன்னாவை பின்பற்றக்கூடிய நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய முன்னோர்கள் சலஃபு சாலிஹ் என்று அறியப்படுகிறார்களே, அவர்களது அடிச்சுவடுகளை அவர்கள் பின்பற்றுவார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவுல் என்று அறியப்படுகின்ற ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சொற்கள் என்கிற சுன்னாக்களாக இருந்தாலும், செயல்பாடுகள் என்கிற சுன்னாவாக இருந்தாலும், அவைகள் அனைத்தையும் அவர்கள் பின்பற்றுவார்கள். சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக தியாகம் செய்வார்கள். ஆதாரத்தின் அடிப்படையிலேயே எதையும் ஏற்றுக்கொள்வார்கள். எந்த ஒரு தனி மனிதையும் சார்ந்திருக்க மாட்டார்கள். எந்த ஒரு தனி மனிதர் அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு இமாமுக்கு முகல்லிதுகளாக கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள். அதே போன்று நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இவங்க தான் அஹ்லு சுன்னா. இன்றைக்கு பொதுவாக இருக்கிற இஸ்லாமியர்களே, பொதுவாக இருக்கிற இஸ்லாமிய ஜமாத்துக்களே, முஸ்லிம் முஹல்லாவிலே வாழக்கூடிய முஸ்லிம் பெருங்குடி மக்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எல்லாம் தூய்மையான குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளையும் தான் பின்பற்றுகிறீர்களா இல்லையா? ஏன்னா இந்த பித்அத், அதாவது சுன்னாவுக்கு மாற்றமாக செயல்படக்கூடிய தன்மைகள் இருக்கிறதே, மார்க்கத்திற்கு முரண்பட்ட, மார்க்கத்திலே சொல்லப்படாத அனுஷ்டானங்களை பின்பற்றுவது இருக்கிறதே, அதுதான் இணை வைப்பின் பக்கம் கொண்டு போய் செல்லும். அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உதாரணம் சொன்னாங்க. லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா, லஅனல்லாஹுல் யஹூத வன்னஸாரா, அல்லாஹ் யூதர்களையும் நஸ்ரானிகளையும் சபிப்பானாக. என்ன செய்தார்கள்? இத்தஹது குபூர அம்பியாஹிம் மஸாஜிதா, அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் அடக்க ஸ்தலங்களை மஸ்ஜிதுகளாக, வணக்க ஸ்தலங்களாக எடுத்துக்கொண்டார்கள். நேரடியாக அவங்க என்ன செய்யல? முதல்ல நபிமார்களை வணங்கல. நீங்கள் நன்றாக புரிய வேண்டும். நேரடியாக அவர்கள் என்ன செய்யல? நபிமார்களை ஆரம்பத்தில் வணங்கவில்லை. ஆனா என்ன செஞ்சாங்க? நபிமார்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே ஒரு மஸ்ஜிதுகளை, வணக்கம் வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடத்தை உருவாக்கினார்கள். அவங்க அல்லாஹ்வை தான் வணங்குனாங்க, அல்லாஹ்வை தான் வணங்கணும்னு நினைச்சாங்க. ஆனா வணங்குவதற்காக அவர்கள் கட்டிய மஸ்ஜிதுகள் எங்கே இருந்தது? நபிமார்கள் இறந்த இடத்திலே, நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் இருந்த இடத்திலே வணக்க ஸ்தலங்களை உண்டாக்கினார்கள். பின்னால் அல்லாஹ் அல்லாத அந்த நபிமார்களையே வணங்க ஆரம்பித்தார்கள். அதனாலதான் இந்த சமூகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி வைத்த வழிமுறைகளுக்கு எதிராக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த சுன்னாக்களுக்கு எதிராக, மாற்றமாக எதுவும் இந்த சமூகத்திலே வருவதற்கு என்ன செய்யக்கூடாது? நம்ம அனுமதிக்க கூடாது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரண தருவாயிலே அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஒப்படைக்கக்கூடிய விதத்திலே சொன்னார்கள். சஹாபாக்களை சாட்சியாக வைத்து சொன்னார்கள், லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய மண்ணறையை, என்னுடைய அடக்க ஸ்தலத்தை விழா கொண்டாடும் இடமாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரையே ஈதாக, கந்தூரியாக கொண்டாடக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருக்கும் போது, அல்லாஹ் அல்லாதவர்களுடைய இடங்களை, அதாவது அல்லாஹ்வின் தூதர் அல்லாத மற்றவர்களுடைய சமாதிகளை நாம் கொண்டாடுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறதா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு சமூகத்தை புரையோடி போயிருக்கிற கொள்கை ரீதியான குழப்பங்களிலேயே மிகப்பெரிய குழப்பம் அல்லாஹ் அல்லாதவர்களிடத்திலே பிரார்த்தனை செய்வதும் ஷிர்க் வைப்பதும் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு எத்தனையோ நல்லோர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். குறிப்பாக எத்தனையோ நபிமார்கள் வாழ்ந்தார்கள். குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்மாதிரி, முன்னோடி என்று அல்லாஹ்வால் சொல்லப்பட்ட இப்ராஹிம் நபி இருந்தார்கள். இப்ராஹிம் அவருடைய கபருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்தார்களா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபரை வருடா வருடம் போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்தார்களா? அல்லது இப்ராஹிம் நபியுடைய கபரை நம்ம எல்லாரும் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை, பரவாயில்லை, அவர்களுடைய நினைவாக இங்கு ஒன்றை நாம் உருவாக்கி அதை வருடா வருடம் சந்திப்போம் என்றார்களா?
அப்ப ஏன் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகத்திற்கு மட்டும் கபறுக்கள் தேவைப்படுகிறது? இன்றைக்கு இருக்கிற சமூகத்திற்கு மட்டும் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கு அவுலியாக்கள் என்கிற பெயரிலே இருப்பவர்கள் ஏன் தேவைப்படுகிறது? சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழுகிற காலத்தில் எத்தனையோ நல்லோர்கள் கொல்லப்பட்டார்கள். ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்பட்டார்கள். மற்ற நபி தோழர்கள் எல்லாம் அவர்களுடைய கபறுக்கள் இருக்கிற இடத்தை தேடி சென்று தரிசித்தார்களா? அவர்களுக்கு முக்கியத்துவம் தந்தார்களா? வருடம் கந்தூரி எடுத்தார்களா? வருடம் விழா கொண்டாடினார்களா? மற்ற யுத்தங்களுக்கு போவதற்கு முன்னால் அவர்கள் கிடைக்கக்கூடிய அந்த கபறுக்களுக்கு சென்று தபர்ருக் எடுத்துக்கொண்டு நாம் நம்முடைய காரியங்களை செய்வோம் என்றார்களா? ஏன் இன்றைக்கு இருக்கிற சமூகத்திற்கு மட்டும் இது தேவைப்படுகிறது? சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு கலீஃபாக்கள் 30 ஆண்டு காலம் ஆட்சி செய்தார்களே, அந்த கலீஃபாக்களில் யாராவது எந்த காரியத்தை செய்வதற்கு முன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபரை போய் நாம் பிரத்யேகமாக ஜியாரத்து செய்து விட்டு வந்து, பிரத்யேகமாக தரிசித்து விட்டு வந்து, பிரத்யேகமாக ஏதேனும் ஒரு விழா எடுத்து விட்டு நம்முடைய காரியங்களை செய்யலாம் என்று சொன்னார்களா? குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தில் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஒரு நாட்காட்டி தேவைப்படுகிறது, ஒரு கேலண்டர் என்கிற காலக்காட்டி தேவைப்படுகிறது. எந்த ஆண்டை மையமாக வைத்து நம்முடைய நாட்காட்டியை துவங்கலாம் என்று அவர்களுக்குள் ஆலோசனை வரும்போது நபியின் பிறந்த வருடத்தை சில பேர் ஆலோசனையாக சொல்லத்தான் செய்தார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்ப்பிலே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயிற்சி பாசறையிலே வளர்ந்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அதை அங்கீகரிக்காமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஹிஜ்ரத் ஆண்டையே இஸ்லாமிய காலக்காட்டியின் முதல் ஆண்டாக ஏற்றுக்கொண்டார்களே. அப்ப எப்படிப்பட்ட மன்ஹஜிலே, எப்படிப்பட்ட ஒரு மெத்தடாலஜியிலே, எப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்விலே அந்த சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அப்போ நீங்க உண்மையாலுமே அந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்கிற ஜமாத்து சஹாபாவாக நீங்கள் இருந்தால் இதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க சகோதரர்களே. இது யாரையும் குற்றப்படுத்தவோ, யாரையும் மட்டப்படுத்தவோ, யாரையும் விமர்சிக்கவோ, யாருடைய மனதையும் புண்படுத்தவோ பேசப்படுகின்ற பேச்சல்ல, பண்படுத்துவதற்காக முயற்சி செய்கிறோம். சுமார் 40 ஆண்டுகளாக இதே பேச்சை இந்த தெருக்களில் திரும்ப சொல்கிறோம். யாராவது திருந்த மாட்டார்களா? யாராவது இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? இணை வைப்பதிலிருந்து மீண்டு வர மாட்டார்களா? நம்முடைய இந்த பேச்சின் மூலம் யாருக்காவது அல்லாஹ்வுடைய நாட்டத்தை கொண்டு சொர்க்கம் கிடைத்து விடாதா என்கிற ஆவலில், உங்கள் மீது இருக்கிற காதலில், உங்கள் மீது இருக்கிற அக்கறையில் பேசப்படுகின்ற பேச்சு என்பதை மட்டும் சிந்தித்துக் கொள்ளுங்கள். இங்கே இவ்வளவு பேர் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஊர் மட்டுமல்லாமல் எல்லா ஊர்களிலும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களே, இந்த பிரச்சாரத்தை கேட்டு தான் வந்தார்கள், சிந்தித்தார்கள், பேசப்படக்கூடிய பேச்சிலே இருக்கிற ஆதாரங்களை ஏற்றார்கள், பேசப்படக்கூடிய பேச்சிலே இருக்கிற உண்மையை உணர்ந்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ் தர்காவில் இருந்து வெளியே வந்தார்கள், கபர் வழிபாட்டிலே இருந்து வெளியே வந்தார்கள், தாயத்து தகடுகளை எல்லாம் தூர எறிந்தார்கள். அல்லாஹ் அல்லாத இந்த ஜெண்டாக்களுக்கும் இன்ன பிற வஸ்துக்களுக்கும் சக்தி இருக்கிறது என்கிற நம்பிக்கையிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்படி நீங்க வெளியே வந்தாதான் உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என் அன்பார்ந்தவர்களே, நேர்வழி பெற்ற நல்லோர்களாகிய இந்த முன்னோர்கள், குறிப்பாக சத்திய சஹாபாக்கள், மார்க்கத்தில் இல்லாத விஷயத்தை தாங்கள் வாழுகிற காலத்திலே யாராவது செய்தால் அதை எப்படி அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு தெரியும் இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்பது யார் என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு குறிப்பாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக, ஆட்சி தலைவராக, மக்களுக்கு ஆட்சி நடத்துகிற ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற போது அவர் சொன்ன முதல் வார்த்தை என்ன? இன்னமா அன முத்தபிஉன் வலஸ்து பிமுப்ததிஇன். நான் யார்? நபியை பின்பற்றக்கூடியவன், அந்த நபியின் வழிமுறையை பின்பற்றக்கூடியவன், புதிதாக எதையும் உருவாக்கக்கூடியவன் அல்ல என்று சொன்னார். இதுதான் அந்த சஹாபாக்களத்தில் இருந்த கொள்கை. அடுத்து வரக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அவர் பார்க்கிறாரு, சில பேர் ரஜபு மாதத்திலே, எப்படி ரஜபு மாதத்திலே புனிதம் என்று கருதி என்ன செய்யறாங்க? உபரியான நோன்புகளை அதிகம் வைக்கிறார்கள். ரஜபு மாசத்திலே புனிதம் என்ற நம்பிக்கை வைத்து அதிகமான உபரியான நோன்புகளை வைக்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நேம் லிஸ்ட் கேட்கிறாங்க. யாரெல்லாம் இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் காட்டித்தராத வழிமுறையின் அடிப்படையிலே உபரியான நோன்பை இந்த ரஜப் மாதத்தில் வைக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் பட்டியலை தாருங்கள் என்கிறார். உபரியான நோன்பு நம்ம எப்போ வைக்கலாம் தப்பு கிடையாது, அப்படிதானா? தடை செய்யப்பட்ட நாட்கள் தவிர. தடை செய்யப்பட்ட நாட்கள் என்றால் என்ன? 2 பெருநாட்கள், ஐயாமு தஷ்ரீக் என்கிற அந்த 3 நாட்கள், அதே போன்று வெள்ளிக்கிழமை மட்டும் தனித்து வைத்தல். இப்படி தடை செய்யப்பட்ட நாட்கள் தவிர மற்ற எந்த நாட்களிலும் அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து உபரியான நோன்பை வைக்கலாம். ஆனா இங்க பிரச்சனை என்ன? ரஜப் மாதை மட்டும் சில பேர் ஃபோக்கஸ் செய்கிறார்கள்.
ரஜபு மாதத்தை மட்டும் சில பேர் குறிவைத்து நோன்பு வைக்கும் போது அவர்களுடைய பெயர் பட்டியலை கேட்டு அவர்கள் எல்லோரையும் வரவழைத்து ஒம்படியாக நோன்பை விட வைத்தார் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபா என்கிற நூலிலே இருக்கிறது. அப்ப இதுல நமக்கு என்ன புரியுது? அப்ப உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் யாரு? மார்க்கத்தில் இல்லாத பேர்ல, மார்க்கத்தில் இல்லாததே மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்லக்கூடாது. இப்படி எவ்வளவோ விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம், எவ்வளவோ விஷயங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் யாரை பத்தி நம்ம சொன்னோமோ அந்த அப்துல்லா இப்னு அப்பாஸுக்கு வயதாகிறது, முதியவராக ஆகி விடுகிறார், கண் பார்வை எல்லாம் மங்கி போய் விடுகிறது, யாரு வர்றா என்ன ஏதுன்னு அடையாளம் காண முடியாத அளவிற்கு வயது முதிர்வு. ஆனா அவரை யமன் தேசத்திலிருந்து ஒரு நபர் சந்திக்க வரும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு அப்படின்னு என்ன சொல்றாரு? சலாத்தை சொல்லும் போது எக்ஸ்ட்ராவாக 2-3 வாசகங்களை பயன்படுத்துறார். நமக்கு தெரியும் சலாத் சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி கொடுத்த வழி என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொன்னா 10 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் அப்படின்னு சொன்னா 20 நன்மை, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹுன்னு சொன்னா 30 நன்மை. அவ்வளவுதான். சலாத்துல மினிமம் என்ன மேக்ஸிமம் என்னன்னு சொல்லியாச்சு. ஆனா சலாம் சொல்ல வந்த இந்த நபர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு என்பன போன்ற வார்த்தைகளை அடுக்கடுக்காக சொல்லும்போது கண் தெரியாத நிலையில் இருந்த அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மன் ஹாதா, யார் இந்த நபரு? சலாத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில வார்த்தைகளை போட்டு சொல்றாரு, யார் அவரு? உடனே மக்கள் சொல்றாங்க, அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்களே, இவர் யமன் தேசத்திலிருந்து வந்திருக்கிறார், உங்களுக்கு யார் என்று இவருக்கு தெரியாது, இவரையும் யார் என்று உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்தும் போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த முதிர்ந்த நிலையிலே கூட, கண் பார்வை தெரியாத நிலையிலே கூட இந்த நபரை கிட்டே வர வைத்து பரக்காத்துஹு என்பதோடு சலாம் முடிந்து விட்டது, அதற்கு மேல் எதையும் நீங்கள் அதிகப்படியாக கூட்டக்கூடாது என்று சொன்னார்களே. என்ன புரிகிறீர்கள் இதில் இருந்து? என்ன புரிகிறீர்கள் இதில் இருந்து? அப்போ மார்க்கத்தில் எந்த விஷயங்களாக இருந்தாலும் கூட்டுவதற்குண்டான அனுமதி நமக்கு இல்லை அப்படிங்கறத என்ன செய்யலாம், நம்ம புரிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் மட்டுமல்ல, அதற்கு பிறகு வந்த இமாம்களும் இந்த கொள்கையில் தான் இருந்தார்கள். குறிப்பாக இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ், 4 இமாம்களில் ஒரு இமாம். 4 இமாம்களை ஏற்றுக்கொள்பவர்கள் தான் இந்த பள்ளிக்கு வரனே, இந்த பள்ளியில வந்து தொழனு என்று போர்டு போட்டுக் கொண்டிருக்கிறீர்களே என் அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த 4 இமாம்களில் ஒரு இமாம் இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவரிடத்திலே வந்து ஒரு கேள்வி ஒன்றை கேட்கிறார். இப்போ நம்ம சமூகத்தில் மாஷா அல்லாஹ் நிறைய பேர் உம்ராக்கெல்லாம் போயிட்டு வரோம். உம்ராக்கு போகும்போது நீங்கள் இஹ்ராமுடைய ஆடையை எங்கே போய் அணிகிறீர்கள்? பெரும்பாலும் நம்ம டைரக்டா போகும்போது ஃப்ளைட்டுக்கு முன்னாடி ஃப்ளைட்ல ஏறும்போதே போட்டுருவோம். ஆனா அந்த மீகாத் என்கிற எல்லை நெருங்கும் போது நம்ம என்ன செய்வோம்? இஹ்ராம் என்கிற அந்த நிலைக்குள் நுழைவோம். இஹ்ராம் என்கிற ட்ரெஸ் நம்ம முன்னாடியே போட்டாலும் இஹ்ராம் என்கிற அந்த ஸ்டேட்டஸுக்குள், இஹ்ராம் என்கிற அந்த நிலைக்குள் எப்போது நுழைவோம் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு வகுத்து கொடுத்த மீகாத் என்கிற எல்லை வரும்போது தான் அதுக்குள்ள போவோம். அப்ப இவர் வந்து ஒரு மனிதர் வந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் அவங்க கிட்ட கேக்குறாங்க, நான் மீகாத்துக்கு போய் இஹ்ராம் கட்டுவதற்கு பதிலாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் இருக்குதே அதுல போய் நான் இஹ்ராம் கட்டிக்கவா? மஸ்ஜித் நபவி என்பது புனிதமானதா இல்லையா? மஸ்ஜித் நபவி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் புனிதப்படுத்தப்பட்டதா இல்லையா? அப்படி இருந்தும் கூட இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொன்னாங்க? இல்ல, இது மிகப்பெரிய குழப்பம். அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு ஒன்றை சொல்லி இருக்க, மார்க்கத்திலே அனுமதிக்கப்படாது என்று சொல்லி கண்டிக்கிறார்கள். அப்போ யோசித்து பாருங்கள், அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்று அழைக்கப்படுபவர்கள் இன்றைக்கு மார்க்கத்தில் இல்லாத நூதன அனுஷ்டானங்களை செய்கிறார்களா இல்லையா? அப்போ நூதன அனுஷ்டானங்களை செய்யாமல் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி அல்லாஹ்வின் தூதரை மட்டுமே பின்பற்றி வாழக்கூடியவர்கள் யாரோ அவங்க தான் யாரு? அஹ்லு சுன்னத் வல் ஜமாத். அப்ப இந்த அஹ்லு சுன்னத் வல் ஜமாத்தினுடைய முன்னோடிகளே யாரு? இந்த 4 இமாம்கள். ஏன் இந்த 4 இமாம்களும் மக்களை தௌஹீதின் பால் அழைத்தார்கள், இணை வைப்பை விட்டு மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தார்கள், மார்க்கத்தில் புதிய அனுஷ்டானங்கள் உண்டாக்கப்படுவதை கண்டித்தார்கள். இதோ பாருங்கள், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ், இமாம் அபு ஹனீஃபா ரஹிமஹுல்லாஹ் அவர் சொன்ன ஒரு உபதேசம் எப்படி? யுக்ரஹு அன் யகூல தாஇ அஸ்அலுக பிஹக்கி ஃபுலான், இந்த குறிப்பிட்ட நபரை மையமாக வைத்து இவரை கொண்டு யா அல்லாஹ் நான் உன்னிடத்திலே துஆ செய்கிறேன் என்று சொல்வது தடை செய்யப்பட்டதுங்கிறாங்க. குறிப்பிட்ட நபரை மையமாக வைத்து, இவரை தயவாக வைத்து, இவரை காரியமாக வைத்து
யா அல்லாஹ் இவரை பொருட்டாக வைத்து யா அல்லாஹ் உன்னிடத்திலே துஆ கேட்கிறேன் என்று சொல்லுவது வெறுக்கப்பட்டது. அவ் பிஹக்கி அம்பியாயிக்க, அல்லது உன்னுடைய நபிமார்களின் பொருட்டால் கேட்கிறேன், ஒரு சுலிக்க உனது தூதர்களின் பொருட்டால் கேட்கிறேன், அல்லது பைத்துல்லாஹில் ஹராம் அல்லாஹ்வுடைய இல்லமாக இருக்கிற காபத்துல்லாவை பொருட்டால் கேட்கிறேன் என்று ஒருவர் துஆ செய்வது தடை செய்யப்பட்டது. இதை இமாம் அபூ ஹனீஃபா சொல்லி இருக்கிறாரா இல்லையா? ஷரஹுல் அகீதத்தி தஹாவியா என்கிற நூலின் 234வது பக்கத்தில் இது இருக்கிறதா இல்லையா? இத்திஹாஃபு சாதத்தில் முத்தகீன் என்கிற நூலின் 2வது பாகத்தின் 285வது பகுதியில் இது இருக்கிறதா இல்லையா? ஷரஹுல் ஃபிக்ஹுல் அக்பர் என்கிற நூலில் 198வது பக்கத்தில் இருக்கிறதா இல்லையா? அப்ப நீங்க இமாம் அபூ ஹனீஃபாவை உண்மையாலுமே ஏற்றுக்கொள்பவர்களாக இருந்தால் இவருடைய பொருட்டால் கேட்கிறேன், அவருடைய பொருட்டால் கேட்கிறேன் என்பதே தடை செய்யப்பட்டிருக்கும் போது டைரக்டாக முஹியுத்தீன் ஆண்டவரே உங்களிடத்திலே கேட்கிறேன், அஜ்மீரில் அடக்கம் செய்யப்பட்டிருப்பவரே உங்களிடத்திலே கேட்கிறேன், அல்லது குறிப்பிட்ட ஒரு அவுலியாவின் பெயரை சொல்லி உங்களிடத்திலே கேட்கிறேன் என்பதை இந்த இமாம்கள் அங்கீகரித்திருப்பார்களா? இந்த இமாம்கள் ஏற்றுக்கொண்டிருப்பார்களா? பாருங்கள், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், அல் ஹில்யா என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்ட விஷயம், லவ் அன்ன ரஜுலன் ரகிபல் கபாயிர் குல்லஹா, ஒரு மனிதன் எல்லா பாவங்களையும் செய்கிறார் ஆனால் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அவர் மட்டும்தான் சொர்க்கம். அதாவது எந்த பாவத்தை செஞ்சாலும் ஷிர்கில் இருந்து பிதாத்தில் இருந்தும் அவர் வெளியே வந்தால் தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்திற்கு போவார். அப்போ இந்த 2000 ஆண்டுகளில் சுமார் 1970களின் ஆரம்பத்தில் இருந்து ஜம்மியத் அஹ்லுல் குர்ஆன் ஹதீஸ் என்கிற இந்த அமைப்பு முஸ்லிம்களின் புழுதி பறக்கும் இந்த தெருக்களில் என்ன கொள்கையை சொல்லிக் கொண்டிருந்ததோ அந்த கொள்கையை தான் இமாம் அபூ ஹனீஃபா சொன்னார், அந்த கொள்கையை தான் இமாம் மாலிக் சொன்னார். அவ்வளவு ஏன் இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார், மனாகிபு ஷாஃபிஈ லிப்னு அபி ஹாத்திம் என்கிற இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்களது ஆதரவாளர்களாக எழுதப்பட்ட அந்த நூலின் 182வது பக்கத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி இமாம் ஷாஃபி சொல்கிறார், லன் யப்தலி அல்லாஹுல் மர்அ பிமா நஹல்லாஹு அன்ஹு ஹலஸ் ஷிர்க பில்லாஹ் கைரும் மின் அன் யப்தலியஹு பில் கலாம். ஷிர்கை தவிர, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை தவிர வேறு எந்த சோதனையை கொண்டும் அல்லாஹ் ஒரு முஸ்லிமை சோதித்தால், அதே போன்று பிதாத் என்கிற அந்த குழப்பங்களை விட்டும் அல்லாஹ் ஒரு மனிதனை சோதித்தால் அந்த சோதனைகள் பரவாயில்லை என்கிறார். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாததை மார்க்கம் என்கிற அந்தஸ்திலே ஏற்றுக்கொள்வது, இது ரெண்டையும் ஒருத்தன் செய்யாம வேறு எந்த சோதனைக்கு அவன் ஆட்படுத்தப்பட்டாலும் அது பரவாயில்லை என்று இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ் சொன்னார். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல், 4 இமாம்களில் இவர் ஒருவரா இல்லையா? அவர் என்ன சொன்னார்? லா துஜாலிசு அஹ்லல் கலாம், பிதாத் வாசிகளோடு நீங்கள் அமராதீர்கள், பிதாத்காரர்களோடு நீங்கள் அமராதீர்கள். பிதாத்னா என்ன? போ மார்க்கத்தில் இல்லாத ஒரு அனுஷ்டானங்களை புதிதாக நீங்கள் உருவாக்கும் போது அதை எப்படி சகோதரர்களை அங்கீகரிக்க முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும்போது நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டதா? நபியின் மரணத்திற்கு பிறகு கலீஃபாக்கள் சுமார் 30 ஆண்டு காலம் வாழ்ந்தார்களே, நபியின் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டதா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய ஆண்டுகள் வாழ்ந்தாரே, ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் கொண்டாடப்பட்டதா? இமாம் அபூ ஹனீஃபா, இமாம் ஷாஃபி போன்ற இந்த 4 இமாம்கள் அவர்கள் வாழுகிற காலத்தில் நபிக்கு பிறந்த நாள் கொண்டாடினார்களா? ஆண்டாண்டு காலமாக கேட்கிறோம், நேரடியாக பதில் எதுவுமே கிடையாது. பதில் சொல்கிறோம் என்கிற பேரில் இன்றைக்கு சில பேர் அதையும் இதையும் அங்கிருந்தும் இங்கிருந்தும் எதையோ எடுத்துக்கொண்டு தங்கள் கருத்துக்கு ஆதாரம் கிடைக்குமா என்று பார்க்கிறார்களே தவிர நேரடியான கேள்வி, இமாம் அபூ ஹனீஃபா கபருக்கு செல்லலாம், கபருக்கு சென்று ஃபாத்தியா ஓதலாம், அல்லது குறிப்பிட்ட அவுலியாக்களிடத்திலே துஆ செய்யலாம் என்று சொன்னார்களா? காட்ட முடியுமா? இன்றைக்கு எந்த இமாம் அப்துல் காதிர் ஜீலானி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய பெயரால் இந்த ஷிர்க்குகள் இன்றைக்கு அரங்கேற்றப்படுகிறதோ, அவர் மரண தருவாயில் தன்னுடைய வாரிசுகளை கூப்பிட்டு அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, நீ ஒரு முஹிதாக இறைவனை ஒருமைப்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று வசியத்து செய்துவிட்டு மரணித்தார்களே, இது உண்மையா இல்லையா? ஆதலால் என் அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினர் என்போர் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய அந்த ஜமாஅத்து சஹாபாவினுடைய கொள்கையின்படி பின்பற்றக்கூடியவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய சுன்னாவின்படி பின்பற்றக்கூடியவர்கள். ஆதலால் தான் எல்லா இமாம்களுமே, இந்த 4 பெரும் இமாம்கள் ஆனாலும் அவர்களுக்கு பிறகு வந்த நல்லோர்களான இமாம்கள் ஆனாலும் இன்றைக்கு வரைக்கும் தூய்மையான கொள்கையை போதிக்கக்கூடிய எந்த இமாம்கள் ஆனாலும் இந்த ஷிர்கில் இருந்தும் பிதாத்தில் இருந்தும் மக்களை தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பணியை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம்.
அதனால் இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்கிற வார்த்தை பிரயோகம் சமூகத்திலே தவறாக பயன்படுத்தப்படுகிறது. உண்மையான அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தினர் என்போர் எப்போதும் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவார்கள், அல்லாஹ்விடத்தில் மட்டுமே உதவி கோருவார்கள், அல்லாஹ்விடத்தில் மட்டுமே பாதுகாப்பு தேடுவார்கள், அல்லாஹ்வுக்காக மட்டுமே அறுத்து பலியிடுவார்கள், அல்லாஹ்வுக்காக மட்டுமே நேர்ச்சை செய்வார்கள், அல்லாஹ்வின் மீது மட்டுமே முழு தவக்கல் வைப்பார்கள். ஒரு குறிப்பிட்ட கயிறோ, ஒரு குறிப்பிட்ட கொடியோ, ஒரு குறிப்பிட்ட தட்டோ, ஒரு குறிப்பிட்ட தகடோ தங்களை பாதுகாக்கும் என்கிற நம்பிக்கையில் இருக்க மாட்டார்கள். இந்த நம்பிக்கையின்பால் தான் இளைஞர்களே உங்களை அழைக்கிறோம், இந்த நம்பிக்கையின்பால் தான் சகோதரிகளை உங்களை அழைக்கிறோம். அப்போ நன்மை என்கிற பேரிலே மிகப்பெரிய தீமை செய்து நாளைக்கு மறுமையில் நீங்கள் அகப்பட்டு விடக் கூடாது. நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் அல்லாஹ்வுடைய சாபத்திற்கும் நீங்கள் ஆளாக்கி விடக் கூடாது. நாளைய மறுமையின் நரகத்தை முதலில் அல்லாஹ் வைத்திருப்பது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கு தான். இறுதியாக ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இங்கு வந்திருக்கிற மக்கள் தயவு செய்து உங்கள் இமாம்களிடத்திலே அன்போடு கேளுங்கள், மரியாதையோடு கேளுங்கள். ஒவ்வொரு ஜும்மா தொழுகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்களை வைத்துக் கொண்டு எச்சரிக்கை செய்ததுதான். ஜும்மா தொழுகையில யார் வந்து கலந்துக்குவா? மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் ஜும்மா பிரசங்கம் செய்யும் போது அந்த பிரசங்கத்திலே பங்கெடுப்பவர்கள் யாரு? முஸ்லிம்கள் தானே, நம்பிக்கையாளர்கள் தானே. அவர்களை வைத்துக் கொண்டுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபஇன்ன கைரல் கிதாபி கிதாபுல்லாஹ், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதல்களில் சிறந்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல், காரியங்களில் மிக மிக மோசமானது இந்த மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்படக்கூடிய அனுஷ்டானங்கள். அந்த புதிதாக மார்க்கத்தின் பெயரால் உண்டாக்கப்படக்கூடிய அனுஷ்டானங்களுக்கு தான் பித்அத் என்று பேர். எல்லா பிதாத்துகளுமே வழிகேடு. அறியாத சில பேர் இது பிதாத்தே ஹசனா, இது பிதாத்தே சய்யா, இது நன்மையான பிதாத், இது தீமையான பிதாத் என்பார்கள். இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க குல்ல பிதாத்தின் தலாலா, எல்லா வழிகேடுகளுமே எல்லா பிதாத்துகளுமே வழிகேடு. வகுல்ல வலாலத்தின் ஃபின்னார், எல்லா வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றைக்கு ஏற்றி வைத்த அந்த ஒளியை இன்று வரைக்கும் அணைக்காமல் பிரச்சாரம் செய்து கொண்டிருப்பவர்கள் தான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத் என்பதை புரிந்து கொண்டு உண்மையான தூய்மையான சத்தியத்தை சொல்லக்கூடிய அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாத்தின் பால் நீங்கள் வாருங்கள் என்று அன்பாக அழைத்து, யா அல்லாஹ் எதை நாங்கள் சொல்லுகிறோமோ, எதை நாங்கள் கேட்கிறோமோ அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தருவாயாக என்று வேண்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.